ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாகவே லாங் வீடியோ போடல அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் கத்தார் நம்ம இங்கே வந்தது தான் வந்தோம். அவ்வளோ வேலை இருந்தது. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபோனோட ஃபுல் ஸ்டோரேஜுமே நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு. பட் இது எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது. 2025க்கு ஸ்டார்டரே வந்து எனக்கு ரொம்ப பிஸியாகிருச்சு. 2024 அக்டோபர் நான் கத்தாரில் இருந்து வந்திருந்தேன். பட் வந்ததில் இருந்து அவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் போயிட்டுருக்கு. என்கிட்ட ஒரு காமனான கொஷின் உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் வரும். அது என்னென்னா, பிஹைண்ட் த கேமரா யார் இருக்கா? உங்களோட விலாக்ஸ் ஆகட்டும், உங்களோட குக்கிங் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே யார் ஷூட் பண்ணி கொடுக்குறா அப்படின்ட்டு. பட் அந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில், ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரி எல்லாமே நான் தான் பண்ணுறேன். பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரைபோட் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய யூடியூப் சேனல் எல்லாமே வந்து இந்த கேள்வியை நானும் பார்த்துருக்குறேன். விலாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விலாக் எடுக்கிறாங்கன்னா அதை யார் எடுத்து கொடுக்குறாங்க, பிஹைண்ட் த கேமரா யார் இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட கேமராமேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைனான, நிறைய வெரைட்டியான, நிறைய சைஸில் வந்து ட்ரைபாட் எல்லாமே கிடைக்கும். நான் முன்ன வரைக்கும் சின்னதாக ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப கம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ கத்தாரில் அதை விட்டுட்டு வந்தங்காட்டி இது ஒன்று நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஒரு நல்ல ஆஃபரில் கிடைச்சிதுங்கிறதுனால இதையுமே நான் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட கேமராமேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்ட எல்லாருக்குமே இது ஒரு பதிலாக அமையும்னு நினைக்கிறேன். கத்தாரில் இருந்து வந்ததுக்கப்புறமா கிட்ட ரொம்ப நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போது தான் நம்ம வெளியில் கேக் வாங்கணுங்கிற ஐடியா போய் நம்மளும் ஒரு பேக்கர் தானே, எதுக்கு நம்ம பேக்கிங் படித்தோங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எல்லா யூட்டென்சிலுமே நம்மக்கிட்டேயே இருந்தாலுமே நம்மளுக்கு டைம் வந்து ஒத்து போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கும். பெக் டு பெக் சிஸ்டரோட பிரைட் டு பி செஞ்சோம், தியாவோட பர்த்டே செஞ்சோம். அதுக்கப்புறமா தியா இங்கே வந்ததுலேருந்து நிறைய டைம் கேக் செஞ்சு கேட்டுட்டா. ஸோ எல்லாமே எனக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறதுல விருப்பமே இல்லை. அதுலேயுமே கேக்கை பொறுத்த வரையில் எனக்கு வெளியில் வாங்குறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா, கேக் ஜெல்லுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பேக்கரியிலலாம் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம ஹோம்மேடாக கேக் செஞ்சு கொடுக்குறப்போ நானாகட்டும், நம்மளை மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குற கேக்குன்னா மட்டும்தான் விருப்பம். அதுலேயுமே தியா கொஞ்சம் கேக்கை விரும்பி சாப்பிடும்போது நம்ம இதை கடையில் வாங்கி கொடுத்து அந்த டேஸ்ட்டுக்கு பழக்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வீட்டில் செய்வேன். சிஸ்டரோட பிரைட் டு பிக்கு அவள் கேக் வந்து வீட்டில் செய்ய வேண்டாம், வெளியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாள். ஏன்னா மொத்த வேலையுமே நான் தான் வீட்டில் பார்க்குற மாதிரியும் இருக்கும். அது கூடவே இந்த கேக்கெல்லாம் செஞ்சுட்டு டெக்கரெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பார்த்து வார விசிட்டு செய்யும் கவனிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு அவள் வேண்டான்னு தான் சொன்னாள். பட் எனக்கு மனசு கேட்கல. நம்மளோட தங்கச்சியோட ஸ்பெஷலுக்கு நம்ம தான் கேக் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கேக் செஞ்சுருந்தேன். டெக்கரேஷன்லாம் ரொம்ப இல்லாமல் ஒரு நார்மலான கேக் தான் செஞ்சுருந்தேன். அது என்னென்னா, நம்மளுக்கு டைம் இருந்தால் நம்ம எவ்வளோ நேரம் வேணும்னாலும் மெனக்கட்டி கேக் பண்ணலாம். பட் டைமே இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி செய்கிறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ரவுண்ட் ஷேப்பில் தான் கேக் செஞ்சுட்டு நார்மலான டெக்கர் கொடுத்து தான் நான் இந்த கேக்கையும் செஞ்சு முடிச்சிருந்தேன். யூஸ்வலாக தியாவுக்கு வந்து க்ரீம் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் கேக் கொடுக்க மாட்டேன். ப்ளெயினாக கேக் பண்ணி கொடுத்துருவேன். அதில் ஃப்ளேவர் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறப்போ பனானா கேக் ஆகட்டும், இல்லை டேட்ஸ் கேக் ஆகட்டும், அந்த மாதிரி இல்லைன்னா கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி சாக்லேட் கேக் மட்டும் செஞ்சு கொடுப்பேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தியாவுக்கு ப்ரௌனி ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஒன் டைம் செஞ்சு கொடுத்ததுலேருந்து தியாவுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு போல், அதனாலேயே அடிக்கடி கேட்குறா. கேக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கேக்கை பேக் பண்ணி வச்சுட்டு டிசைன் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. கொஞ்சம் வீட்டையுமே வந்து ஒரு லுக்கு வேறு மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வுடன் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த ஸ்டாண்டை கொஞ்சம் அப்படியே ப்ளேனாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு வால் ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். வால் ஸ்டிக்கர்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று நம்ம ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ அது டீஃபால்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஒட்டி எடுத்துக்கலாம்.
எப்போவுமே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறோன்னா வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாக நான் என்னோடய கசின்ஸ் எல்லாமே சேர்ந்தாலே இந்த விஷயந்தான் செய்வோம். என்னோடய பாஸ்ட்லேயும் சரி, இப்போவும் சரி, என் கூடவே சேர்ந்து எல்லோரும் கெட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. என்ன மாதிரியே இருக்காங்க எல்லாருமே. கொச்சிக்காத்தல் உப்புனா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸ்பைசினா ஸ்கூல் டேஸை பொறுத்த வரையில் அந்த மாங்காய் கொச்சிக்காத்தல் இல்லாத நாளே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இதை நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லலை. உங்களுக்கு விட்டமின் சி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக மாங்காய் சாப்பிட்லாம். பட் அது கூடவே உப்பு போடுறது, இந்த கொச்சிக்காத்தூள் போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் சொல்கிறேன்னா அதை அவாய்ட் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எப்போவுமே எனக்கு வீடு ஒரே மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். நம்ம அந்த வீட்டிலே தான் இருக்க போகிறோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த வீட்டை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன டெக்கர்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே என்னோடய கசின்ஸ் எல்லாமே கூப்பிட்டுருந்தேன். ஸோ என்னோடய தங்கச்சி தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. மோஸ்ட்லி ட்ரில் போட வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால தம்பி எல்லாம் கூப்பிட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நம்ம இருக்கிற வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நம்மளும் அந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கலாம். கொஞ்சம் மனசுக்கு இதமாகவும் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஹாப்பி மூமெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும். அதோட நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோங்கிறப்போ எனக்கு ரொம்ப நிறைய மெமரிஸாகவும் கலெக்ட் ஆகும். ஒரு டைம் நான் வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு டைம் நான் பார்க்கும்போது இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ் வைக்கிறதும் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். பிளான்ட்ஸ் வைக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதுலேயுமே இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒரு பாட்டை நான் டிக்கப் பண்ணின வீடியோவையும் லாஸ்ட்டில் சேர்த்துருக்குறேன். ஸோ அது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர்.